யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 44 முதல் 50 முடிய. தந்தையும் நானும் ஒன்றே. இயேசுவை விசுவசிக்கிறவர் அவரை அனுப்பினவரையே விசுவசித்து அவரை காண்கிறார் என்றும், உலகிற்கு ஒளியாக இயேசு இருக்கிறார் என்றும், இயேசு உலகை நியாய தீர்ப்பளிக்க அல்ல, மாறாக நம்மை மீட்கவே வந்துள்ளார். இயேசு பேசுவது தன்னிச்சையாக அல்ல, மாறாக தனக்கு தந்தை கற்பித்த கட்டளையையே பேசுகிறார். இயேசு தந்தையின் வெளிப்பாடாகவும், தம்மில் விசுவாசம் வைப்பவர்கள் இருளில், அதாவது பாவம், அறியாமை இவற்றில் நிலைத்திருக்காமல் இருப்பதற்காக இயேசு ஒளியாக உலகிற்கு வந்துள்ளார். யோவான் நற்செய்தியின் கருப்பொருளாக அமைந்த செய்தியை இயேசு உரத்த குரலில் கூறியது. உலக மக்கள் அனைவரும் கேட்க வேண்டுமென்று உண்மையாகவே இயேசு குரல் எழுப்புவது இங்கே குறிப்பிடப்படுகிறது. மக்களுக்கு கடவுளின் ஆட்சி பற்றிய செய்தியை அறிவித்த இயேசு அவர்களிடம் நம்பிக்கையை அவர் எதிர்பார்த்தார். அவர் கூறிய உண்மையை முழு மனதோடும் இதய நெகிழ்ச்சியோடும் ஏற்றிட வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோள். இவ்வாறு இயேசுவின் நம்பிக்கையை கொள்கின்ற மனிதர் இயேசுவை உலகிற்கு அனுப்பிய கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் என்பது பொருள். இதை இயேசு தெளிவாக எடுத்து கூறுகிறார். இயேசு கடவுளிடமிருந்து வந்தார் என்பதை ஏற்க பல யூதர்கள், குறிப்பாக யூத சமய தலைவர்கள் தயங்கினார்கள். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவின் சீடர்கள் ஒன்று கூடி இயேசுவின் பெயரால் ஒரு சமூகமாக உருவாகிய நிலையிலும் அவர்களுக்கு யூதர்களிடமிருந்து எதிர்ப்பு வந்தது. இயேசு உண்மையாகவே கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று ஏற்க தயங்கியவர்களுக்கு இது ஒரு சவாலாக இருந்தது. நாம் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசுவை நம்புவோர் அவருடைய போதனைகளுக்கு செவிமடுப்பார்கள். அவர் நல்லதென அறிவித்ததை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கடவுள் இருப்பதை உணரும் நாம் விசுவாச அறிக்கையாக இடுகின்றோம். நாம் நாளும் கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தில் ஆழப்பட வேண்டும். இயேசுவின் மீதான விசுவாசம் நம்மை சரியான திசையில் கொண்டு செல்கிறது. அவருடைய வார்த்தையை இருளிலிருந்து ஒளிக்கு இட்டுச் செல்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை மகிமைக்கு வழிநடத்தி செல்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தத்திற்கு வழிநடத்தி செல்கிறது. எனவே யூத மக்களிடம் கூறுகிறார், இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒளியை பின்பற்றி இருளிலிருந்து விலகி அவர்களுக்கு செவி கொடுக்கும்படி கூறுகிறார். எனவே நல்ல கல்வனுக்கு கிடைத்த அந்த பேரின்பத்தை நாமும் பெற்றுக்கொள்ள இயேசுவின் மீதான விசுவாசத்தில் ஆழப்பட்டு இறை அருளை பெற்று நாமும் அவரை பின்பற்றுவோம்.